Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம கரண்ட் பில்லை ஜிபேல எப்படி கட்டுறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நெட்டை ஆன் பண்ணிட்டு ஜிபேயை ஓபன் பண்ணிக்கலாம். அடுத்து பே பில்ஸை பிரஸ் பண்ணுங்க. அடுத்து எலக்ட்ரிசிட்டியை கிளிக் பண்ணுங்க. அடுத்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டியை கிளிக் பண்ணுங்க. இப்போ கன்சியூமர் நம்பர் கேட்குறாங்க. உங்கள் இபி கார்டில் உங்கள் வீட்டோட கன்சியூமர் நம்பர் எழுதியிருப்பாங்க. அதை என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த கோடை என்ட்ரு பண்ணுங்கள். நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், அதனால் 07 டைப் பண்ணிவிட்டு என்னுடைய இபி கன்சியூமர் நம்பரை டைப் பண்ணுறேன். அடுத்ததான் நிக்நேம் எல்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நம்ம ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அடுத்து கண்டினியூ கொடுங்க. அடுத்ததான் இது மாதிரி ஃபவுண்டர் மேட்ச்னு ஒரு பாக்ஸ் வரும். அதில் அக்கௌண்ட் ஹோல்டரான உங்கள் நேமு, உங்கள் கன்சியூமர் நம்பர் எல்லாம் இருக்கிற லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பில் வரும். எனக்கு இபி பில் 176 வந்திருக்கு. அதில் பே பில்னு இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஜிபேயில் என்னோடய கரண்ட் பில்லை கட்டியாச்சு. ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜிபேயில் ஈஸியாக கரண்ட் பில்லை கட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.